ஒருத்தன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உங்களே எடுத்துக்கிடுவோமே, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுங்களேன், முந்தின நாள் நைட்டு உங்கள்கிட்ட வந்து எப்படிடா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் பதட்டமாக இருப்பீங்க, பயங்கர பதட்டமாக இருப்பீங்க, மறந்தமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கும்பீங்க. இதே மறுநாள் உங்கள்கிட்ட எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் வந்துன்னா எனக்கு எக்ஸாம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அது ஈஸி தான் அப்படிம்பீங்க. இதே மெயின்ஸோ அல்லது ஃபிசிக்கலாக போகும்போது முந்தின நாள் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் பயத்தில் இருப்பீங்க. அந்த ஃபிசிக்கல் முடிஞ்சு 15 எடுத்த பிறகு எனக்கு அதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது அப்படிம்பாங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு முந்தின நாள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் இருப்போம். அப்போ அதான் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு என்ன கேட்டால் எனக்கு ஒன்றுமே கேட்கல, ஈஸியாக தான் இருந்துப்பாங்க. இது நேச்சர், ஹியூமனுடைய நேச்சர். நானும் உங்கள் வயசுலாம் தாண்டி தான் வந்திருக்கேன். முந்தின நாள் பார்த்தீங்கன்னா யாராட்டும் நமக்கு ஏதாட்டும் சொல்ல மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்கன்னு ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிரும். அப்போ ஒரு பதட்டங்கிறது இருக்க தான் செய்யும். முந்தின நாள் இருக்கும், சக்ஸஸ் பண்ண பிறகு அந்த பதட்டம் இருக்காது. இன்னும் நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு விட்டே நம்ம வெளியே போகிற மாதிரி தெரியும், காம்படிட்டிவ் ஃபீல்டை விட்டு. அதனால தான் நீங்கள் ஏதாட்டும் ஒரு எக்ஸாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. யங்ஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் யார் கூட நண்பர்களாக வச்சுருக்கணும், புதுசாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள நண்பர்களாக வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் யங்ஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ராவல் பண்ணுறனால ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இடையில ஒரு புக்கு படித்தேன். நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 4 பேர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரோ ஒரு ஆளாக இருப்பாங்க. 4 பேரோ 5 பேரோ இருப்பாங்க. அந்த 5 பேருடைய கலவை தான் நம்ம. இப்போ என்கிட்ட வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னு வச்சுக்கலாம், என்ன பேக்கில் 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க கூட இப்போ பேசிகிட்டே இருப்பேன், இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அதனுடைய கலவை தான் இப்படி இருப்பாங்க. அப்போ நீங்கள் யார் 4-5 கூட பழகணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தாப்புல குரூப் 1 எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூட ட்ராவல் பண்ணணும். அப்போ நம்மளும் படிக்கணும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பாஸ் பண்ணவங்க கூட ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம்னு வச்சுட்டு ஒரு எண்ணம் வரும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை போடுவாங்க, அங்கே ஒரு ரூம் பிடிச்சி கொடுக்கலாம். நம்ம எக்கனாமிக்லாம் நீங்கள் கீழே உள்ள போகிறது கிடையாது. ஒரு 4000 5000 ஒரு ரூம் பிடிச்சி ஒரு லைப்ரரி மாதிரி உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை கவுன்சிலிங் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம் படி அந்த எக்ஸாம் படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கலாம். நம்மளும் அந்த எனர்ஜியில் இருந்துகிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு 10% சேலரியில் ஒரு 10% நம்ம செலவழிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஆனால் நம்மளை வந்து எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.